இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா இந்தியன் காஃபி ஹவுஸ். இங்கே வந்து ட்ரை பண்ண போகிறது நம்ம வந்திருக்க கடை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேமஸ் ஏதோ ஒரு ஷாப்க்கு வந்து வந்திருக்கும். அண்டு இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. அதை வந்து ட்ரை பண்ணலான்னு தான் வந்திருக்கோம். கிராம்பிள் டேக்கு, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் போண்டா வந்து இருக்குது. அது வரட்டும், இப்போ தான் மெனு சொல்லியிருக்கோம். கிராம்பிள் டேக்கினுடைய ப்ரைஸ் வந்து 75 ருபீஸ் கிட்ட சொல்கிறாங்க. அது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த போண்டா சாம்பார் வந்து வந்திருக்கு பண்ணிட்டு சாம்பார் ரொம்ப சூடாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா சாம்பார் நல்லா பக்காவாக இருக்குது. அந்த பருப்பு எல்லாம் போட்டு பக்காவாக இருக்குது. ஒரு தரம் கொண்டாட வந்து இருக்குது. அந்த சாம்பாரில் முக்கிய சாப்பிடும்போது ப்ரைஸ் தான் கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு அதே மாதிரி இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே நான் சொன்ன வரைக்கும் ஒரு 2 விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த கிராம்பிள் டேக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்டு இந்த போண்டா பொறுத்தளவுக்கு பக்காவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கிராம்பிள் டேக்குன்றது வந்து கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. இந்த முட்டை தான். முட்டை வந்து எப்படின்னா அந்த ஆம்லெட் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. பெப்பர்னு நினைக்கிறேன், பெப்பர் கொடுத்துருக்காங்க. தென் சால்ட், மேபி இதில் சால்ட் இல்லாத பட்சத்துக்கு இது வந்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய ப்ரைஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 ருபீஸ் கிட்ட வருது. நல்லா பக்காவாகவே இருக்குது. தென் ஒன்றும் இல்லை, அந்த முட்டையை உடச்சி போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரெட் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு இதாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்வீட்டான இதுவும் தென் முட்டையோட இதுவும் கொஞ்சம், முட்டையோட இது வந்து லைட்டாக கொஞ்சம் எப்படி இருக்குன்னா இந்த ஆம்லெட் பதத்தில் இருக்குது. ஆம்லெட்லேயே வந்து கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருக்குது. பட் இது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்குன்றது தெரியும். இங்கே வந்து ரேராக வந்து இது வாங்குவாங்க. இதை விட ஒன்று இருக்குன்னு, அதுவும் ப்ரெட் ஐட்டம் மாதிரி தான் இருக்குது. அதனுடைய ப்ரைஸ் காஸ்ட் வந்து ஒரு 100 ருபீஸ் வருது. இது 75 ருபீஸு. டேஸ்ட் வந்து பக்காவாக தான் இருக்குது. மேபி ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.